கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளில் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்திலே நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தாத்தா எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய மிருகம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ராஜா சிங்கம் இருந்துச்சு. ஆனா அதை காட்டில் ரொம்ப பெரிய மிருகம் அப்படின்னு சொன்னா யானை. அப்ப அந்த யானைக்கு என்னன்னா, ஒரு பக்கத்துல அல்லது ஒரு பெருமை அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காட்டுல நான் தான் ரொம்ப பெருசா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு. அதனால என்ன செய்யும்னு சொன்னா, பாக்குற எல்லா பறவையா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் நின்றுட்டு அவங்கள பார்த்து சொல்லும், நீ எனக்கு வணக்கம் செய்ய அப்படின்ட்டு சொல்லும். வணக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மிருகங்களுக்கும் அது விருப்பம் கிடையாது. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு பச்சை கிளி இருந்துச்சு. அந்த பச்சை கிளியை பார்த்து, என்ன கிளியே, நான் வந்திருக்கிறேன், நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நீ எனக்கு ஒரு வணக்கம் சொல்லல, என்ன நீ அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப கிளி சொல்லிச்சு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இதுல என்ன வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, நீங்களும் எங்கேயாவது தான் இருக்கீங்க, இந்த காட்டுல தான் இருக்கீங்க, நீங்களும் ஆகாரத்துக்கு தேடி அலையிறீங்க, நானும் தேடி அலையிறேன், இதானே நமக்குள்ள என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி அந்த கிளி கேட்டுச்சான். அப்ப யானைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப யானை என்ன செஞ்சுன்னா, அந்த மரத்தை அப்படியே பிடுங்கி போட்டுருச்சு. அப்ப கிளி என்ன செஞ்சு பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு விலங்கும் அல்லது மிருகத்தை பார்க்கும்போது இவ்வாறாக சொல்லும். அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு. அங்க பெரிய ஒரு எறும்பு புத்து இருந்திருக்கு. அந்த எறும்பு புத்தை பார்த்தப்ப என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு எறும்பு என்ன செஞ்சுன்னா அதுக்கான ஆகாரத்தை எடுத்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியல, நீங்க பார்த்துருக்கீங்களா, எறும்பு ரொம்ப அழகாக கேரி பண்ணிட்டு போகல. அதே மாதிரி அது போயிட்டு இருக்கிறது பார்த்து யானை என்ன செஞ்சா, என்ன எறும்பு, நீ என்னை பார்த்துட்டு ரொம்ப இதுவா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எறும்பு சொல்லிச்சா, இல்லை உங்களை பார்த்தேன், ஆனா என்னுடைய வேலையில நான் பிஸியா இருக்கிறேன், நான் ஆகாரத்தை கொண்டு போற வேலையில பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பிஸியா, என்ன விட உனக்கு அவ்வளவு பெருசாயிருச்சா ஆகாரம், எனக்கு நீ வணக்கமே சொல்லலையே, சாரி உங்களுக்கு வணக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கோவப்பட்டு அந்த யானை அந்த எறும்பை மிதிக்கிறதுக்காக போச்சா. உடனே மிதிக்க போன அந்த காலில் அந்த எறும்பு ஏறிடுச்சு. ஏறி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அது காதுக்குள்ள போய் எறும்பை கடிச்சிச்சு. அப்போ உடனே அந்த யானையை கடிச்சோடனே எறும்புக்கு என்ன செஞ்சிருச்சு, அங்கிருந்து தப்பித்து போயிடுச்சு. எறும்பு என்ன செய்யல, சாகல. ஆனா யானை ஒரு பாடத்தை கத்துக்கிடுச்சு. அது என்ன செஞ்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் யாருக்கிட்டே அதை என்ன செய்யலையா, வணக்கம் கேட்டு காரியத்தை செய்யலையா. ஏன்னு சொன்னா, யானைக்கு அதுக்கிட்ட என்ன இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு. வேதாகமத்துல அப்படி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கிறதா ஆண்டோட்டத்துல வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் வசனத்துல இருந்து நீங்க 14ஆவது வசனத்தை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனை அவனை அழைத்துக்கு போயிருக்காங்க. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. எப்படி காட்டுல யானை மற்ற மிருகங்களா இருந்துச்சு, அதே போல இங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு என்னது, 2 பேர் போறாங்க. ஒருத்தர் ஆயக்காரன், ஒருத்தர் பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அவன் சொல்றான், நான் பரியாசக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் சோஸ்தரிக்கிற. நல்லதுதான்ல, கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை. பரியாசக்காரர் இருக்கிறது, கரெக்டில் உட்காரது இல்லை, அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், யாருக்கிட்டையும் சேராத ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனுஷன் தான். அந்த ஆயக்காரனை பாதிரியும் இல்லை, அநியாயமா வரி வசூலித்து அநேகரை சங்கடத்துக்குள்ளாக்குற மனுஷனும் நான் இல்லை. அதற்காக ஆண்டவரை அவர் சோஸ்தரிக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மாத்திரம் இன்னும் இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, வாரம் 2 தடவை உபவாசம் பண்றாரு. உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். பாருங்க,
உபவாசம் இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாங்கல்ல, உங்க வருவாயில 10ல் 1 பங்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சன்னதி கொண்டு போங்கன்னு சொல்லி அதையும் அவங்க ரொம்ப கீழ்ப்படிதலோட செய்யறாங்க. அடுத்தது பாருங்க, என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். அவன்கிட்ட இருந்தது எல்லாமே என்னது? பெருமையின் காரியங்கள். மற்றவங்களை தாழ்த்தி பார்த்து தன்னை உயர்த்தி காட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். எல்லாம் நல்ல மனுஷன்தான், அதனால எல்லா நல்ல காரியங்களும் எதுல போய் தங்கிருச்சு அப்படின்னா பெருமை என்ற ஒரு இடத்துல அது நிற்குது. அப்படி இல்லாதபடிக்கு நீங்க அடுத்தது பாருங்க, ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப உருக்கமா இருக்கும். ஆயக்காரன் தூரத்தில் நின்று ரொம்ப பாருங்க, ஆண்டுடைய சன்னிதியில கிட்ட போறது கூட பயம். ஏன் சொன்னா, நான் பாவி ஆண்டவரே, நான் மிகவும் பாவி. அதனால அவர் ஆண்டுடைய பாதத்துல தூரத்துல நின்று ஆண்டுடைய வானத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறாரு. வானத்தை எடுக்க துணியாமல் ஆண்டு சன்னிதானத்துல தூரமா நிக்கிறாரு. ஏன்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஆண்டுடைய பாதத்துல கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, ஒரு தகுதியும் இல்லை, என்று எல்லாமே பாவமான ஜீவியம், என்னென்ன எப்படி ஆண்டுடைய பாதத்துல போய் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வானத்துக்கு நேராக கூட என்ன செய்ய முடியலையா, கண்களை எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய பிரசன்னம் பெரியது. அவருடைய பிரசன்னத்தை யாராலும் பார்க்க முடியுமா? ஆண்டவரே மிகவும் சாந்தமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி பெரிய இந்த உலகத்துல அவனை மாதிரி யாருமே இல்லை, இருக்க போறதும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்த மோசையை கூட என்ன செய்யல, ஆண்டோடைய பிரசனத்தை பார்க்க முடியல. ஆண்டோருக்கு பிரியமான பிள்ளை அவருடைய பின்புறத்தை தான் பார்த்ததாக நமக்கு வேதாந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த ஆயக்காரன் வானத்தை கூட நோக்கி பார்க்க முடியல. ஆனா அவன் ஜெபம் பண்றது என்ன பாருங்க, தன் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாரம் என்றான். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மை இல்லை. அவன்கிட்ட வசதி குறைவா இருந்திருக்குமா, ஒரு ஆயக்காரன்கிட்ட வசதி குறைவா இருந்திருக்குமா, எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் அவன் ஆண்டோடைய சன்னிதானத்துல வரும் பொழுது, ஆண்டோட இடத்துல அவன் வரும் பொழுது தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டோடைய தாழ்த்துகிறான். பரிசெய்யன் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படுகிறான். எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக செய்கிறான். அவனுக்கு இருந்த பெருமை அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு, அவனுடைய நற்காரியங்கள் தேவனுக்காக செய்த எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிச்சு, அடிபட்டு போயிடுச்சு. ஆயக்காரன் தன் பாவியாக ஆண்டவர்ல ஒப்பு கொடுத்த பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உங்களை தாழ்த்தீங்கன்னு சொன்னா, அதே போல நான் ஆண்டவருடைய பாதத்துல என்னை தாழ்த்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம நீதிமான்களுடைய பட்டியல சேர்க்கப்படுறாங்க. ஆண்டவர் நம்முடைய நீதிமானாக்குறதுக்கு அவர் அவள் இருக்கிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுங்க. அங்க யாக்கோபு சொன்னது போலதான் ஆண்டவர் கிருபை உள்ளவர்களா இருக்கிறாரு. ஆனால் யாருக்கு, பெருமைக்காரர்களா இருந்தா என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை தாழ்த்தி போட. ஒரு நாள் நம்ம இடத்துல பெருமையான குணம், நான் பெரியவன், நான் படிச்சிருக்கேன், நான் அழகா இருக்கிறேன், நான் எனக்கு நிறைய பணபலம் அதிகமா இருக்கு, எனக்கு நிறைய அதிகாரிகளை தெரியும், என்ன நான் நினைச்ச காரியம் நான் நடக்கும் அப்படி நீங்க நினைச்சு உங்களை தாளை பெருமைப்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து பார்த்து அவன் அல்ல, நான் நேசிக்கிறவன் இந்த ஆயக்காரனை போல தன்னை பாவியாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் பாவம் செய்த தெய்வ மகிமையற்றவங்களா இருக்கிற பிள்ளைகள் தான். ஆண்டவரோடத்துல கூடவே இருந்தாலும் கூட பாவத்துல சில நேரம் நம்ம விழுந்து போகிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவரோட பாத்துல போய் நிக்க என்ன செய்யணுமா, ரொம்ப தூரத்துல நின்று. ஆனா ஆண்டவர் வந்து உங்களை என்ன செய்யறாரு, ரொம்ப நேசிக்கிறாரா. அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறதுனால அவரோட கூட நம்ம என்ன செய்வோம், எப்போதும் என்ன செய்வோம், நம்ம அவரிடத்துல நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவி என்பதை அவர்கிட்ட உணர்ந்து நம்ம அவர்கிட்ட போவோம்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கிருபை அதிகம் நிறைந்தவரே, உம்மை நோக்கி வேண்டுகிற யாவருக்கும் நீ கிருபையாய் இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்றுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. முழு இருதயத்தோடும் எங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் தவறுகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக எங்களை நீ மாற்ற விடுமா கெஞ்சும்
மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய நாங்கள் பாவிகள் தகப்பனே. நீர் எங்களுடைய பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டிப்பீர். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் மாண்டு போயிருப்போம். ஆனால் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவினாலும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாவத்திலே மாண்டு போய் விடாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் பாவங்கள் செய்யாதபடிக்கு, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே தாவீதை போல இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உடைய சீஷர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சீஷர்களாக இருந்து உடைய பணிகளை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை மற்றவர்கள் ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கு உதவி செய்கிற சகோதரருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதை பொறுப்பேற்று நடத்துகிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க தகப்பனே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை சாமி. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவருடைய செவி சாய்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவளை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் சாமி. எங்களை பாத்துல சமர்ப்பிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.